வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றதுக்கு முன்னாடி நண்பர்கள் சொல்லிட்டானுங்க. அதுதான் மேட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா தாராபுரம் போகிற ரோட்டில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பாட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநாடு நடந்திருக்கு. ஸோ வண்டி இங்கே நிறுத்திட்டு இப்போது கோடை போகிற பிளான் வந்திருக்கோம். கோடை போகிற பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே ஒரு நண்பர் அங்கே இருக்காரு, இங்கே 2 பேர் இருக்கானுங்க. பாருங்க இவனுங்க நேச்சர்ஸ் காலிங். ஸோ அங்கே ஒருத்தர் நேச்சர்ஸ் காலிங்கில் இருக்காரு, பார்த்துக்கோங்க. ஓகே, அவர் ரொம்ப சங்கடப்படுவார்னா அவரை ஃபுல்லாக காட்டல. இதுதான் பாய்ஸ். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த கொடைக்கானல். நாங்கள் எப்போ தாராபுரம் ரோட்டில் போனாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டை மிஸ் பண்ணவே மாட்டோம். இது பேர் தான் சித்ரா பவன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். இப்போ கொடைக்கானலில் வந்து பூம்பாறை நோக்கி போயிட்டு இருக்கோம். அங்கேருந்து பூண்டி போனோம்னா நம்மளோட லொக்கேஷன் வந்துடும். லொகேஷன் காமிங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது, பாருங்கள், வேற லெவல். போகலாம். ஸோ வீடியோ எடுக்க ஆரம்பித்தோடனே வீடியோ காமிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வாய்ஸு. இங்கே வந்து பயங்கரமான இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரோடு. அடுத்த லொக்கேஷனில் மீட் பண்ணுவோம். அந்த வீடியோ எடுக்கும் போது அட்டைப்பூச்சி கடிச்சு பசங்க ஒரே ஓட்டமாக ஓடி இருப்பானுங்க. இதுதான் வந்து ரூமுக்கு போகிற ரோடு. அற்புதமாக இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ரூமுக்கு போகிற ரோடு, பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கு. போகிற வழி சரியில்லைனாலும் போய் சேர்ந்த இடம் சூப்பர்னு தான் சொல்லணும். சுற்றியும் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு தான் நாங்கள் போன டைமில். ஸோ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நாங்கள் எதிர்பார்த்ததையும் மீறி நாங்கள் போய் சேர்ந்த இடம் ஒரு அருமையான இடம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஒரு சின்ன டென்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருந்தோம். செகண்ட் டே பார்த்திங்கன்னா அருமையான ஒரு சின்ன வீடு. ஸோ அதில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் போனோடனே நாங்கள் பார்த்த அந்த என்விரான்மெண்ட் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஈவினிங் ஒரு அரௌண்ட் ஒரு 5 to 6 போயிருப்போம். அப்படியே அந்த கிளைமேட் மாற மாற நாங்கள் அந்த வீடியோ எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வார்த்தையே இல்லை. சுற்றியும் ஒரு கடல் மாதிரி ஒரு காட்சி. ஸோ திருப்பி பார்த்தா அது மிஸ்டாக தெரியும். ஸோ அற்புதமான காட்சிகளை அந்த இன்பிட்வீன் ஒரு 1 hour நாங்கள் பார்த்தது எங்களுக்கே மெய் சிலுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நைட் ஆனோடனே அதை சுற்றி இருக்கிற ரிசார்ட்ஸில் அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல். நெக்ஸ்ட் டே ஒரு ஹோட்டலுக்கு ரிவ்யூ பார்த்துட்டு போனோம். பட் அது பிலோ ஆவரேஜ் தான். பட் டவா ரெஸ்டாரண்ட் இன் கொடைக்கானல் அடித்து போய் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். வெஜ் லவ்வர்ஸ் யூ லவ் இட். இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா காமராஜர் மெஸ். இது எங்கே இருக்குன்னா கொடைக்கானலில் இருக்குது. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்கும் அருமையான ஒரு ஹோட்டல் போல. ஸோ அந்த ஹோட்டலில் வந்து க்யூவில் நின்று சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால் இங்கே வந்து இப்போ சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஸோ இவர் தான் நண்பர் வெங்கடேஷ் அவர்கள். இவர் தான் இதை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். வந்து சாப்பிட்றப்போ அது எப்படி இருக்குது என்ன இதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதனால் ட்ரை பண்ண போகிறோம். வாய்ஸ் உங்களுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி ரிவ்யூஸ் கண்டிப்பாக தரோம். ரிவ்யூஸா? ரிவ்யூஸ் ஃபுட் விளாகில் இறங்கி விட்டுருவானாட்டிருக்கு. நோ நம்ம வந்து விளாக் ஒன்லி. கடை பார்த்திங்கன்னா மத்தியானம் தான் ஓப்பன் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஆப்போசிட்டில் இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து தான் பசங்க வியந்து சாப்பிட போனானுங்க. பட் தே காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ செக் அவுட் ஆன் டவா ரெஸ்டாரண்ட் கொடைக்கானல் சிட்டி இன் கோ. காய்ஸ் இப்போது எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கூக்கல் லேக். கூக்கல் லேக் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் வணக்கம். இவர் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர். அங்கே ஒருத்தர் இருக்காரு. ஹாய் சொல்லுங்க படி. ஓகே, தெரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ கூக்கல் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் இருக்குது. ஸோ லேக் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அருமையாக இருக்குது. ஸோ யார் வந்தீங்கனாலும் கூக்கல் லேக் பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் ரூம் போட்டு என்ஜாய் பண்ணுங்க, அருமையாக. இப்போது சரி, ஓகே, என்னன்னா இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு? இப்போ இந்த கொடைக்கானல் ட்ரிப்பு இது வந்து ஒரு சொல்லத்தக்க ஒரு விஷயம். சொல்லத்தக்க என்ன சொல்ல வரீங்க? வந்து உணர்ந்தது,
இதை வந்து வெளிப்படையா சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. வார்த்தைகள் இல்லை, முடியாது. எதுக்கு சொல்லிட்டு சரி ஓகே அப்படிங்கிறப்பல நம்ம நண்பர் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவானுங்களான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம கேட்டது வந்து கேட்டாச்சு, பதிலும் வாங்கியாச்சு. அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. சொல்லுங்க ஸ்ரீபதி அவர்களே, நீங்க தான் ரொம்ப நேரமா வீடியோக்குள்ளே பதி வாங்க இங்க. நீங்க சொல்லுங்க, இந்த என்ன சொல்றது, இந்த கொடைக்கானல் பயணம் எப்படி இருந்துச்சு? கொடைக்கானல் ஒரு சிறந்த பயணம். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்யூ சொல்லியாச்சு அவர்கிட்ட. ஜி நீங்க வாங்க. சொல்லுங்க ஜி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரிப்? சொல்லுங்க. அதே நல்ல பயணம் தான், எனக்கும் நல்ல பயணம். இவரு ஷார்ட்டா சொல்லிட்டா சூப்பரா இருக்கும். இவரு எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். இன்னும் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க.